ஹாய் காய்ஸ், நான் உங்கள் தருமபுரியின் மக்கள் மகன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா போர் அடிச்சதுன்னு சொல்லிட்டு நம்ம பூச்சூலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற புளியம்பலத்தூர் ஊருக்கு தான் போனோம். ஸோ அங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா கோவில் திருவிழா போட்டிருக்காங்க, ஃபெஸ்டிவல் டைமு. ஸோ ரொம்ப பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 30 வீடு இருக்குது. ஸோ எல்லோருமே ரொம்ப சந்தோஷமாக இந்த ஃபெஸ்டிவலை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி தான் நாங்களும் போயிருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாரியாத்தா ஆட்டம் ஆட போகிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்களா பழுக்க காய்ச்சிட்டு இருக்காங்க மற்ற இடத்த. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப விரும்பி ஆடுவாங்க. ஸோ அந்த பண்டிகை போட்டால் ஒரு 10 நாள் தொடர்ந்து ஆடுவாங்க. சூப்பராக இருக்கும். ஸோ காய்ஸ், எங்கே பண்டிகை போட்டாலும் இந்த மாதிரி நாங்கள் போயிட்டு எல்லா ஊர்லேயுமே ஆடுவோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நாங்களும் பார்த்தீங்கன்னா சலிக்காமல் மாரியாத்தாட்டம் ஆடிக்கிட்டே இருப்போம். அவங்களும் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நைட்டு 12 மணி வரைக்கும் தாள் அடிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா அவங்களும் கடவுள் தான். ஸோ அவங்க இல்லைனாலும் அந்த ஆட்டை நம்மளால் ஆட முடியாது. அந்த அளவில் பார்த்தீங்கன்னா அவங்களும் சலிக்காமல் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ எங்கள் ஊர் சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கிராமங்கள் தான். ஆனால் சந்தோஷம் அதிகமாக இருக்கும். காசு பணங்கிறது அப்பாற்பட்ட விஷயம். முதல்ல நம்ம சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ எல்லாம் விஜய் உங்க விஜய் உயிரன வரனா, விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா, விஜய் உங்க விஜய் தனியாள் இல்ல கடல்னா, விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா.